தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக தேர்தல் களம் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் தேதி நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அரசியல் களம் பரபரப்பை கண்டுள்ளது. இந்த நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தமிழக வருகை முக்கியத்துவம் பெறுகிறது. அது குறித்து விளக்கும் வீடியோவாக இந்த பதிவு அமைகிறது. தமிழக அரசியல் காலத்தை பொறுத்தளவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை, இருந்தாலும் கூட எந்நேரமும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற சூழலில் கட்சிகள் விறுவிறுப்பாக தங்களுடைய பணிகளை தொடங்கி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதை தொடங்கி நம்ம சொல்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் உட்பட. இப்போ நீங்கள் திமுக அணியில் பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை துரிதமாக வேகமாகன்னு சொல்லுவோங்களோ, அது மாதிரி ஒரே நாளில் 3-4 கட்சிகள் கூடலாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. முக்கியமாக காங்கிரஸ் கட்சியோடு இன்று முதல்கட்ட அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. செய்தியாளர்கிட்ட வெளியே வந்து பேசும்போது நாங்கள் என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத வந்து திமுகட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தை குழுவிடம் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கார். எனவே அந்த பேச்சுவார்த்தை அதற்கான வேலைகள், அதற்கு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி கட்சிகள் முனைப்பு காட்டுவதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அதே போன்று இங்கு அதிமுக அணியிலையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடியுடைய வருகை இந்த நேரத்தில் முக்கியத்துவம் பெறுது. காரணம், அவர்கள் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இன்று குஜராத்தில் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு இன்று இரவு சென்னை வருகிறார். நாளை புதுச்சேரி தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகள் இருக்குது. அதே போன்று மதுரையில் முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த பிரம்மாண்டமான மாநாடு அங்கே நடைபெறுகிறது. ஸோ இந்த மாநாட்டில் சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் சார்ந்த சில அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா தேர்தல் காலமாக இருக்கிறதுனால ஏற்கனவே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு என்று எதுவுமே குறிப்பிட்டு சொல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் தரப்பில் வைக்கப்பட்டது. எனவே தமிழகம் சார்ந்த சில அறிவிப்புகள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இந்த மாநாட்டில் இடம்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுது. இது வந்து கூட்டத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள். இதை தாண்டி பிஜேபி தரப்பில் சொன்ன விஷயங்கள் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது மக்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு கூட்டணியாக அமைய வேண்டும். அதற்கு ஏற்றாற் போல ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாள்லையும் அந்த நம்பிக்கை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் செயல்பாடுகள் இருக்கணும் என்று அறிவுறுத்தியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி, அதாவது பாஜக தரப்பில் தொகுதிகளுடைய எண்ணிக்கை கடந்த 24ஆம் தேதி, இந்த மாதம் 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திரு நயினார் நாகேந்திரன் அதே போன்று பியூஷ் கோயல் இருவரும் இணைந்து போய் திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து விருப்பமுள்ள தொகுதிகள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 72 தொகுதிகளுடைய பட்டியலை திரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்துருக்குறாங்க. இந்த 72 தொகுதிகள் அப்படின்னு சொல்றது பாஜக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகள் என்று சொல்லி அடையாளம் கண்டு இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த தொகுதிகளில் கிட்டத்தட்ட அவர்கள் எதிர்பார்ப்பது சரிபாதி தொகுதிகள் எதிர்பார்க்கிறாங்க. அப்போ 70, 72 அப்படின்னு சொன்னால் 35, 32 மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 35 தொகுதிகள் அதிமுக கூட்டணியில் தங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறதான் பாஜகவுடைய டிமாண்டாக இருக்குது. இதை ஏன் இப்போ சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏன் 24ஆம் தேதி சந்திப்பு நடந்துன்னா மோடியினுடைய வருகையை ஒட்டி தான் இது எல்லாமே நடக்குது. ஸோ இந்த நாளில் அப்படின்னு சொல்றது நாளை மார்ச் 1ஆம் தேதி அவர் வருகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற செய்தியாக இது இருக்கணும். நாங்கள் இத்தனை தொகுதியை அதிமுக அணியில் வந்து உறுதி செய்திருக்கிறோம் அப்படிங்கிற வந்து தகவல் வந்து சொல்லி, என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிறது வேற, அது இப்போ வந்து நிச்சயமாக வெளிப்படையாக தெரியாது. ஆனால் அவர் கொடுத்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்தவரை வேளச்சேரி இருக்குது என்று சொல்கிறாங்க. அது மாதிரி டி நகர் தொகுதி இடம்பெற்றிருக்கிறது. அங்கே அந்த பக்கம் சவுத்தில் பார்த்தீங்கன்னா தென்காசி, நாகர்கோவில், ஆலங்குளம், கோவை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் தொகுதி, இந்த மாதிரி பரவலாக பாஜக என்னன்னா ஒரு இடத்துல அப்படின்னு மாதிரி இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பகுதியும் கவர் ஆகிற மாதிரி திருவண்ணாமலை தொகுதி அவர்கள் கேட்டிருக்கு. அந்த மாதிரி சவுத்து, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட்னு சொல்கிற மாதிரி எல்லா பகுதிகளிலும் உள்ளடக்கிய ஒரு பட்டியலை அவங்க கொடுத்துருக்காங்க. எனவே மோடியினுடைய அந்த வருகையின் போது இந்த இடங்கள், இத்தனை இடங்கள் எப்படிங்க அந்த நம்பர் வந்து உறுதி செய்யப்பட்டு அந்த தகவல் அவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத விருப்பம். அது கிட்டத்தட்ட அந்த நம்பரை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த எண்ணிக்கை வந்து நாங்கள் உறுதியளிக்கிறோம் என்று அவர் சொன்னதாக ஒரு தகவல். அது வந்து உறுதிப்படுத்தப்படலை. விசாரிக்கின்ற பொழுது அவர் சொல்கிறார் இந்த நம்பர் வந்து நம்பர் ஓகே அப்படின்னு சொன்னது வந்து 35ன்னு சொன்னோம்ல, அந்த அவர்கள் கேட்ட நம்பரில்
ஒரு நம்பரை வந்து ஓகே சொல்லியிருக்கிறார். இந்த நம்பர் ஓகே. ஆனால் தொகுதிகளை பொறுத்தளவில் இப்போ நிச்சயமாக முடிவு செய்ய முடியாது. அதற்கு நீங்கள் எல்லாரும் பேசினா பாமக அந்த அணியில் இருக்கிறாங்க, மற்ற கட்சிகள்லாம் இருக்குது. எனவே அதெல்லாம் அதற்கு பின்னர் தான் அதை முடிவு பண்ண முடியும் என்று திரு எடப்பாடி சொல்லினால இப்போது நம்பர் வந்து முடிவாயிருச்சு. எனவே அந்த நம்பரை அங்கே அவங்க சொல்ல போகிறாங்க. எனவே அதிமுக அணியும் எப்படி திமுக அணி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை குழுவில் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இப்போது வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அதிமுகவும் அடுத்தடுத்த அடியை வைத்து சென்று கொண்டே இருக்கிறது. ஏன்னா அதிமுகவுக்கு சில நெருக்கடிகள் வேற மாதிரியான நெருக்கடிகள் இருக்குது. இப்போ அதிமுக எப்படி ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் அப்படின்னு இருந்தாலும், இங்கே அதிமுகவை பொறுத்தளவில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் வெவ்வேறு கட்சிகள் போகிறது ஒரு பெரிய சவாலாக மாறி இருக்குது. அது பிரச்சனை இல்லை என்று சொன்னாலும் கூட, அது பற்றி ஒரு அந்த தாவுதல் இருக்குல்ல. இப்போ திரு ஓபிஎஸ் திமுகவுக்கு போனதும், திரு செங்கோட்டையன் கடந்த சில மாதம் முன்பு தாவேக்காவுக்கு போனதோ, முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கின்ற பொழுது, அந்த கட்சி வலுவாக இருந்து என்று சொன்னால் ஏன் இந்த மாதிரி போகணும், அல்லது அந்த கட்சியுடைய முரண்பட்டவர்களை ஏன் இங்கே இணைத்துக் கொள்ள முடியலை, இப்போ இது மாதிரியான கேள்விகள் திரு எடப்பாடி பழனிசாமியை நோக்கி எழுகிறது. அவர்களை பொறுத்தவரை ரூட் கிளியர் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சசிகலா அவர்கள் புதிய கட்சியை தொடங்க போகிற கட்சி பேரை சொன்ன போதும் கூட அவங்க சசிகலா பிரச்சனை முடிஞ்சுது, அப்போ இவரும் திமுக போயிட்டார், அப்போ எடப்பாடி ரூட் கிளியர் அப்படின்னு பேசினாலும் கூட அதிமுகவிற்கென்று இந்த கட்சியிலிருந்து வெளியே நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்கிற ஒரு அந்த நெகட்டிவை வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான சில வேலைகளை அதிமுக செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இது தேர்தல் காலம்னால இன்னும் கூடுதல் கவனத்தை அவர்கள் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இதுதான் இந்த கூட்டணி அந்த தொகுதி பேச்சுவார்த்தை குறித்த நிலவரம். இன்னொன்று மிக முக்கியமாக நாளை பிரதமர் மோடியுடைய வருகையில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான நிகழ்ச்சியாக அமைவது திருப்பரங்குன்றம். அதாவது அந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்கிறார், உரையாற்றுகிறார். அதே போன்று இன்னொரு பக்கம் அரசு திட்டங்களை தொடங்கி வைத்தல், அதே போன்று புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல், இந்த மாதிரியான விஷயங்கள் அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் கூட திருப்பரங்குன்றம் கோவில் சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா திருப்பரங்குன்றம் விவகாரம் என்பது தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது செய்வான அந்த விவகாரம் அது வழக்காக மாறி உச்சநீதிமன்றம் சென்று இது மாதிரி ஒரு பெரிய இஷ்யூவாக தமிழ்நாட்டில் அது வந்து மாறிவிட்டது. அதற்கு பாஜக தரப்பில் சொன்னது அது பிரச்சனையாக திமுக அதை மாற்றிவிட்டது என்று அவர்கள் அந்த குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்கள். எனவே இது திருப்பரங்குன்றத்தின் சுவாமி தரிசனம் பிரதமர் மோடி செய்யப்படுகிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படும். ஏன்னா இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கின்ற பொழுது இது ஒரு பேசு பொருளாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொழுது அவர் அந்த கோவிலில் போய் சுவாமி தரிசனம் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து அது ஒரு அரசியல் லாப நோக்கத்தோடு ஒரு விஷயமாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி விமர்சகர்களுடைய பார்வையாக இருக்கிறது. அவருடைய அந்த உரையிலும் பிரதமர் நரேந்திர மோடியுடைய உரையிலும் திருப்பரங்குன்றம் சம்பந்தமான அந்த பேச்சுக்கள் நிச்சயமாக இடம்பெறக்கூடும் என்று சொல்கிறாங்க. ஏன்னா அவர் பேசக்கூடிய இடம் மதுரையாக இருக்கிறது. இன்னொன்று இது தொடர்ந்து ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. நாடாளுமன்றத்தில் அந்த பிரச்சனை எதிரொலித்தது. அது வழக்காக மாறிய பிறகு அது பிரச்சனை குறித்து பலரும் பேசினார்கள். பாஜக வென்றக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாகட்டும், பாஜகவில் தீவிரமாக இந்துத்துவ அரசியலை எடுத்துக்கூடியவர்களாகட்டும், எல்லோருமே இது குறித்து விரிவாக பேசினார்கள், பதிவு செய்தார்கள். அதே போன்று எதிர்க்கட்சி தரப்பிலும் எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய திமுக, இடதுசாரிகள் இவர் எல்லோருமே வந்து திருப்பரங்குன்ற விவகாரத்தில் எதிராக இந்த விவகாரம் எதிராகன்னு சொல்ல முடியாது, திருப்பரங்குன்றம் தொடர்பாக அவர்களும் வந்து ரொம்ப ஆவேசமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். எனவே இது நலத்திட்ட உதவிகள், அரசு நிகழ்ச்சி, கூட்டணி பேச்சுவார்த்தை, திட்டங்களை புதிய அறிவிக்கிறது, இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த விசிட்டுங்கிறது கோவில் வருகை அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படும். அதுதான் இந்த வருகையினுடைய மற்ற அடுத்தடுத்து மோடியுடைய வருகைக்கும் நாளை மோடியுடைய வருகைக்குமான வித்தியாசமாக அது இருக்கக்கூடும். அது குறித்த உரையாடல்களும் விமர்சனங்களும் டிபேட் இதெல்லாமே வந்து தொடர்ந்து நடக்கக்கூடும். தொடர்ந்து இது குறித்து நாம் பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவோம். நன்றி.